Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆராதனைக்கு முதலாவது பாடலாக பெரிய பாடல் புத்தகத்திலே 319 பாடல் பாடுவோம். 319 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, என்னை காத்திடும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வின் ஜோதியும் நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, என்னை காத்திடும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
வார்த்தை என்ன ஒன்றுனா, அதாவது தேவனுடைய வார்த்தையை எல்லா இடத்துலையும் தூவுறாரு. அதாவது அந்த போக்குவரத்து பாதையில் தூவுறாரு, கல்லான இருதயத்தில் தூவுறாரு. ஆனால் கடைசியில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த இருதயம் வந்து நன்மையான இருதயமா இருந்தா அந்த வார்த்தை வேறு ஒன்றுன்னு பார்க்கணும். இல்லையா? தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறது. ரட்சிப்பு தேவனால் உண்டா இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற இருதயத்துல தான் அது என்ன செய்தான் கிரியை செய்யும். இல்லையா? அடுத்த பாடல் பாடுவோம். 70ஆம் பாடல், பாடலின் 70, தேவன் தங்கும் வாசஸ்தலம். பெரிய பாடல் புத்தகத்தில் தேவன் தங்கும் வாசஸ்தலம், துதி ஸ்தோத்திரம் சமாதானம், தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம், தேவனின் ஆலயமே. தேவன் தங்கும் வாசஸ்தலம், இயேசுவின் தூய இரத்தத்தினால், இன்னும் அவர் உபதேசத்தினால், இயேசுவின் தூய இரத்தத்தினால், இன்னும் அவர் உபதேசத்தினால், பரிசுத்த ஆவியால் எமதகமே பங்கமில்லா தூய்மையடைந்திடுவே. பரிசுத்த ஆவியால் எமதகமே பங்கமில்லா தூய்மையடைந்திடுவே. தேவன் தங்கும் வாசஸ்தலம், துதி ஸ்தோத்திரம் சமாதானம், தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம், தேவனின் ஆலயமே. சத்திய ஆவியானவரே, செம்மை இதயத்தில் வாசம் செய்வார். சத்திய ஆவியானவரே, செம்மை இதயத்தில் வாசம் செய்வார். ஜெய ஜீவியம் நித்தம் ஓங்கிடுவே, சிங்காசனம் பெற்று வாழ்ந்திடுவோம். ஜெய ஜீவியம் நித்தம் ஓங்கிடுவே, சிங்காசனம் பெற்று வாழ்ந்திடுவோம். தேவன் தங்கும் வாசஸ்தலம், துதி ஸ்தோத்திரம் சமாதானம், தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம், தேவனின் ஆலயமே. சத்துருவை தம் பாதத்தின் கீழ் சீக்கிரம் தாழ்த்திடும் காலம் வரை. சத்துருவை தம் பாதத்தின் கீழ் சீக்கிரம் தாழ்த்திடும் காலம் வரை. வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார், வெற்றி அடித்தெம்மை சேர்த்திடுவார். வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார், வெற்றி அடித்தெம்மை சேர்த்திடுவார். தேவன் தங்கும் வாசஸ்தலம், துதி ஸ்தோத்திரம் சமாதானம், தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம், தேவனின் ஆலயமே. தேவன் தங்கும் வாசஸ்தலம், அன்பின் நிமித்தம் கெம்பீரித்தே, ஆண்டவர் நம்முடைய
ஸ்தோத்திரம் சமாதானம் தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம் தேவனின் ஆலயமே தேவன் தங்கும் வாசஸ்தலம் பற்பல பாஷை பேசிடுவோம் தற்பரனாகி எம்மை நிரப்பும் பற்பல பாஷை பேசிடுவோம் தற்பரனாகி எம்மை நிரப்பும் இதுவே அவர் தரும் இளைப்பாறுதல் இன்னும் தேவ ஆவி ஊற்றிடுவார் இதுவே அவர் தரும் இளைப்பாறுதல் இன்னும் தேவ ஆவி ஊற்றிடுவார் தேவன் தங்கும் வாசஸ்தலம் துதி ஸ்தோத்திரம் சமாதானம் தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம் தேவனின் ஆலயமே தேவன் தங்கும் வாசஸ்தலம் அன்பின் குமாரன் ராஜ்யத்தில் அன்பராம் இயேசுவே ஆண்டிடுவார் அன்பின் குமாரன் ராஜ்யத்தில் அன்பராம் இயேசுவே ஆண்டிடுவார் அவருடன் சீயோன் மலையதிலே அற்புதமாய் நம்மை நிறுத்திடுவார் அவருடன் சீயோன் மலை மீதிலே அற்புதமாய் நம்மை நிறுத்திடுவார் தேவன் தங்கும் வாசஸ்தலம் துதி ஸ்தோத்திரம் சமாதானம் தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம் தேவனின் ஆலயமே தேவன் தங்கும் வாசஸ்தலம் அல்லேலூயா தேவன் தங்கும் வாசஸ்தலம் அந்த இருதயத்தை பற்றி சொன்ன பொழுது அதாவது தேவன் வந்துட்டு ஆலயங்களில் தங்குவதை விட நம்மளோடு நம்ம இருதயத்தில் தங்கறதுக்கு தான் அதிகமாக விரும்புகிறார் இல்லையா ரோமர் எழுதின நிருபத்திலே பார்க்கும் பொழுது அதாவது இருதயத்திலே தேவனுடைய கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கும் என்று பார்க்கும் எபிரேயரிலே பார்க்கும் பழைய ஏற்பாடுகளில் கர்த்தர் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் என்னவென்றால் அவர் தங்குற இடத்துல என்ன இருக்குன்னா கற்பனைகள் அது இல்லையா there will be laws written I will write my laws in their hearts அப்படின்னாரு அதாவது எழுத்தின் பிரகாரமாக இப்போ வேதத்துல தான் வெளியில வந்துட்டேனது இது நன்மை இது தீமை என்று போட்டிருக்கிற விதத்தை தவிர இருதயத்துல என்ன செய்வாரா கர்த்தர் தம்முடைய சித்தத்தை என்ன பண்ணுவாரா தெளிவாக எழுதுவார் ஆமென் அதில் இரண்டாவது பகுதி திரும்ப பாடலாம் சத்திய ஆவியானவரே சத்திய ஆவியானவரே செம்மைதயத்தில் வாசம் செய்வார் சத்திய ஆவியானவரே செம்மைதயத்தில் வாசம் செய்வார் ஜெய ஜீவியம் நித்தம் ஓங்கிடுவே சிங்காசனம் பெற்று வாழ்ந்திடுவோம் ஜெய ஜீவியம் நித்தம் ஓங்கிடுவே சிங்காசனம் பெற்று வாழ்ந்திடுவோம் தேவன் தங்கும் வாசஸ்தலம் துதி ஸ்தோத்திரம் சமாதானம்
தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம் தேவனின் ஆலயமே. தேவன் தங்கும் வாசஸ்தலம். அடுத்த பாடல் பாடுவோம். 402வது பாடல். பெரிய பாடல் புத்தகத்திலே 402. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு கோட்பாடுகளோட கிறிஸ்துவ வாழ்க்கை நடக்க முடியாது. எல்லா நேரத்திலும் வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன வரும்னா திரும்பவும் நம்பிக்கை வரும். இல்லையா? அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும் நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். ஆமென். பாடுவோம். 402. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, காலங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள்ல மலாக்கி எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் இயேசு வருவதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. கர்த்தர் வரப்போகிறார் என்று. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்துக்காக அவங்க காத்து கொண்டே இருந்தாங்க. அப்போ வாழ்க்கையில வாழ்வது எல்லா வித நேரங்களிலும் வாக்குத்தத்தம் உடனடியாக நிறைவேறாது. ஆகிலும் அது ஒரு நாள் வரும். ஆமென். நமக்கு குறித்த காலத்தில் இந்த உலக ஓட்டத்தை ஓடி முடித்த பின்பு கர்த்தர் அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்ளும். அல்லேலூயா.
ஆங்கில பாடல் ஒன்று பாடுவோம். பெரிய பாடல் புத்தகத்தில் 75ஆம் பாடல் ஆங்கில பாடல் பகுதியில், பெரிய பாடல் புத்தகத்தில் 75. He is Jehovah, God of creation. He is Jehovah, God of creation. He is Jehovah, Lord God Almighty. He is Jehovah, God of creation. He is Jehovah, Lord God Almighty. The balm of Gilead, The rock of ages, He is Jehovah, the God that healeth thee.
இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த காலத்தில் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். இப்பொழுது யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்டில் இப்போ ஈஸ் ஜெகோவான்னு பார்த்தோம். யெகோவான்னு வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, ஐ எம் ஜெகோவா த காட் ஆஃப் ஆல் ஃப்ளெஷ். மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாக இருக்கிறேன். ஆனால் நான் அவருக்கு ஒரு சிறு கொடுத்து அவர் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா சொல்லும் பொழுது, நீர் ஆண்டவரே, லார்ட் ஆஃப் சபோத் ஒரு நமக்கு ஒரு வித்தை விட்டு வைக்கலன்னா சோதம் குமரா போல நாங்களும் என்ன பண்ணியிருப்போம், அழிந்து போயிருப்போம்னு சொன்னார். ஸோ கர்த்தர் தமக்குன்னு ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பாடல் புத்தகத்துல 419வது பாடல் பாடணும். யெகோவா நிசி பாடல். பெரிய பாடல் புத்தகத்துல 419. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. எங்கள் பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி,
கர்த்தர் நமக்கு துணை நின்று யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. அதாவது அவர் யுத்தம் செய்கிறார், நம்மளையும் என்ன செய்கிறார்னா இந்த தேவனுடைய சேனையாக நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா. ஆமென். இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் எல்லாரும் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. We must have these thoughts. அதாவது கர்த்தர் மாத்திரம் உலகத்தை ஜெயிக்கிறவர் அல்ல, நாமும் என்ன செய்யறோம்னா அவருடைய நாமத்துல இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல அதாவது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குதுன்னு பார்க்கிறோமே. உலகத்துல வருகிற போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். நீதிமான் விசுவாசத்தை கொண்டு பிழைக்கிறான். ஆனா அது மாத்திரமல்ல, அவன் பிழைத்திருக்கிறான் இல்லையா அந்த உலகத்துல. நம்ம மிச்சம் மீதியாக இந்த உலகத்துல இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா மிச்சம் மீதியாக இந்த உலகத்துல இன்னும் அப்படியே ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஜீவனம் பண்றோம் இல்லையா, அதுவே இந்த உலகத்தை என்ன செய்யறோம்னா ஜெயிக்கிறோம்னு சொல்றோம். அல்லேலூயா. By our staying in this world, we are winning the war. அல்லேலூயா. இயேசுவுக்கு பிரதிநிதியாக இந்த உலகத்துல நம்ம வைத்து விட்டு போயிருக்கிறோம். ஆமென். நாம் வாழ்கிற நாட்கள் முழுவதும் அவரை துதிக்க வேண்டும். அந்த பாடல் பாடம் 127 127 என்னாலுமே துதிப்பேன். இந்த பாடல் பாடலாம். பெரிய பாடல் புத்தகம் தான் 177. என்னாலுமே துதிப்பேன் என் இயேசுவை, என்னாலுமே துதிப்பேன். காலையும் மாலையும் மற்றெல்லாம் வேளையும், காலையும் மாலையும் மற்றெல்லாம் வேளையும் கை
எல்லாருக்கும் என்ன நமக்கு ஆசை தான், காலையும் மாலையும் எல்லா வேலையும் துதிக்கணும்னு. ஆனா என்னன்னா உலகத்திலே வாழும்போது பலவீனமான சரீரத்திலே இருக்கிறோம் இல்லையா? அப்போ வந்துட்டு ஒரு நேரமும் துதிக்கிறதுக்கு முடியுமான்னு கேட்டால் முடியாது. வயது சென்றவங்களுக்கு தெரியும். அதாவது நான் முன்னாடி செய்த மாதிரி இப்போ செய்ய முடியல. முன்னாடி கர்த்தருக்குள்ள அன்பாக இருந்து அவர் மேலே அது அநேக நேரம் துதித்துட்டு இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இப்போ அந்த பலன் குன்றி விட்டதுன்னு தெரியும். ஆனால் நமக்கு என்ன தருவார்னா ஒரு புதிய சரீரத்தை அவர் தருகிறதாக இருக்கிறார். இல்லையா? 7வது இது பாடுவோம். அடுத்த பேஜில் இருக்கு. வாழுவேன் என்றைக்குமே சரீரத்துக்கு பாடு இருக்காது, துன்பம் இருக்காது, வலி வேதனை இருக்காது, சோர்ந்து போக முடியாத சரீரமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று பார்க்கணும். அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. அப்ப அதே சரீரம் கிறிஸ்து எந்த சரீரத்தை வைத்து என்னாலும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே சரீரத்தை நம்ம கழிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த பாடல் பெரிய பாடல் புத்தகத்திலே 113வது பாடல் 113. எனக்கு ஏன் இனி பயமே என்ற இயேசு என் துணையே. இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள்ல இந்த பாடல சரீரத்துல நாம் தைரியம் கொண்டு வாழும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானன் பிறந்த பின்பு ஜெக்கரியா சொல்றது என்னன்னா, எங்களுடைய எதிரிகளுக்கு பயப்படாமல் நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு சொல்றோம். நீங்க அதை படித்தீங்கன்னா தெரியும். யோவான் ஸ்நானன் பிறந்த பின்பு அந்த ரட்சிப்பு வருது. ரட்சிப்புனா என்னன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக எதிரிகள் இருக்காங்க. நம்ம உலகத்தில் வரும்போது அநேக எதிரிகள் வரும் பொழுது அவர்களுக்கு பயப்படாம கர்த்தரை சேவிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். லூக்கா 1:71. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். 113 பாடலாம். எனக்கே நீ பயமே என்ற இயேசு என் துணையே.
ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார். எனக்கேறி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருந்தார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருந்தார். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கேறி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருந்தார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருந்தார். உலகம் முடியும் வரையும் உந்தன்னோடு இருப்பேன் என்றவர். உலகம் முடியும் வரையும் உந்தன்னோடு இருப்பேன் என்றவர். மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையால் மேன்மை பாராட்டுகிறேன். மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கேறி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருந்தார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ஜெபம் ஏறெடுப்போம். தேசத்திற்காக அந்த நாட்டுக்காக இருக்கிற ஜெபங்களை, காரியங்களுக்காக ஜெபங்களை ஏறெடுப்போம்.